டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு? சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினார். பீகார் தேர்தலில் வென்றுட்டோம், எங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு. தயாரா இருங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொல்றாரு. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிமை கூட்டம் பயப்படும். கலைஞருடைய உடன்பிறப்புகள், குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் நீங்க ஜெயிக்கலாம், வடநாட்டில் நீங்க ஜெயிக்கலாம், ஆனா உங்க பருப்பு என்னைக்கும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு, தனி கேரக்டர் இருக்கு, தனித்துவம் இருக்கு. நாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேட்க இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து அனுப்புவோம். ரம்ஜான் அன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்போம். பொங்கல் அன்னைக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவம். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும், என்ன மத கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா உங்க முகத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கரியை தான் பூசுவாங்க. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே சொல்வது போல என்னைக்குமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சங்கிங்க இன்னைக்கு இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அவர் மொத்தமா டோட்டலா அமித்ஷாவோட காலில் சரண்டர் ஆயிட்டாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, சிறுபான்மையினரை நான் பாதுகாப்பேன்னு. முதல்ல நீங்க அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து காப்பாத்துங்க, அதை பாதுகாப்பு கொடுங்க.